ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இன்றைக்கு இந்த உலகம் உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்துகிறது. காயத்தை ஆற்றுகிறதற்கு, ஆறுதல் படுத்துகிறதற்கு யாரும் வருவதில்லை. ஆனால் காயப்படுத்துவதற்கு, நம்முடைய வேதனையை வேடிக்கை பார்ப்பதற்கு இந்த உலகம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை வியாதி உங்களை வேதனைப்படுத்தலாம், பிசாசு உங்களை காயப்படுத்தலாம், சூழ்நிலைகள் உங்களை துயரப்படுத்தலாம், நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் இருதயத்தை உடைத்து போடலாம். யார் உங்களை காயப்படுத்தினாலும், எதுவும் உங்களை வேதனைப்படுத்தினாலும் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏசாயா 66:13 இப்படியாக சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் உடைந்து போய் இருக்கிறீர்களா? உங்களை ஆறுதல் படுத்த யாரும் வரவில்லையா? ஆண்டவர் உங்களை ஒரு தாயை போல தேற்றுவார், உங்கள் காயங்களை ஆற்றுவார். சங்கீதம் 94:19 தாவீது ராஜா, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். உங்கள் இருதயத்தில் பெருகி இருக்கிற கவலையை, வேதனையை கர்த்தர் போக்குவார். கர்த்தருடைய ஆறுதல் உங்கள் ஆத்துமாவை தேற்றும். 1 சாமுவேல் 1:7-8 நாம் வாசிக்கும் போது, அன்னாள் மனம் உடைந்து அழுது கொண்டே இருக்கிறாள். இதை பார்த்த அவளுடைய புருஷன் எல்கானா, ஏமா சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கிற, நான் இருக்கேன்ல, குழந்தை இல்லைன்னு ஏன் கவலைப்படுற, 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு பெருசு இல்லையான்னு ஆறுதல் படுத்துகிறான். ஆனால் அன்னாள் ஆறுதல் அடையவில்லை. என்ன நடந்தது தெரியுமா? அன்னாள் தேவாலயத்திற்குள் சென்று தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிறாள். 18 சொல்கிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாளுக்கு அவளுடைய புருஷனிடம் கிடைக்காத ஆறுதல் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் கிடைத்தது. அவள் ஆறுதல் அடைந்தாள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாள். அதை போல யோபு எல்லாவற்றையும் இழந்து மனம் உடைந்து போய் வேதனையோடு இருக்கும் போது அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வருகிறார்கள். இதை நாம் யோபு 2:11 வாசிக்கிறோம். யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாந்தும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும், அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். காயத்தோடு இருந்த யோபுவிற்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் அவனை ஆறுதல் படுத்துகிறோம் என்ற பெயரில் அவனை கூட கொஞ்சம் காயப்படுத்தினார்கள். யோபு அவர்களுடைய ஆறுதலால் ஆறுதல் அடையவில்லை. கர்த்தர் அவனை ஆறுதல் படுத்தினார், அவனுடைய காயங்களை சுகமாக்கினார், அவனை ஆசீர்வதித்தார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதனையோடு காயத்தோடு இருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்திலோ நண்பர்களிடத்திலோ ஆறுதலை தேடாதிருங்கள். 99% உங்களை அவர்கள் மேலும் காயப்படுத்தி விடக்கூடும். ஆண்டவரின் திரு சமூகத்தில் ஆறுதலை தேடுங்கள். சங்கீதம் 34:18 சொல்வது போல, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். இன்றைக்கு துயரப்படுகிற நீங்கள் நிச்சயம் ஆறுதல் அடைவீர்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆறுதல் பெருகுகிறதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய காயங்களை நீர் கட்டி சுகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த சிநேகிதர்கள் எத்தனை பேர்? ஏ 7, பி 5, சி 4, டி 3. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கடந்த 5-6 நாட்களாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை பதிவிட இயலவில்லை. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பதிவிடவும், அடியனுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.